சிங்கத்தை போன்ற தைரியம். தேவ நீதியில் ஒரு ராஜநடை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4:3. நாம் பிறரை புகழும் போது அவர் மிகவும் நேர்மையானவர், உண்மையானவர், வெளிப்படையானவர் என்று பாராட்டுகிறோம். இவை நிச்சயமாக போற்றப்பட வேண்டிய குணங்கள் தான். ஆனால் நம் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டிய இதைவிட மேன்மையானது ஒன்று உண்டு. அதுதான் தேவநீதி. நீதி என்பது வெறும் மனித ஒழுக்கம் மட்டுமல்ல, அது நம் இருதயத்தை தேவனோடு இணைப்பதாகும். இந்த நீதியின் கனி விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கும் உன்னத பரிசு. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தினால் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். ரோமர் 3:22 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற தேவநீதியே. நீதிமொழிகள் 28:1 சொல்கிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று. தேவன் ஆபிரகாமிடம் தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை பலியிட கேட்டபோது அவர் தயங்கவில்லை. அது தேவன் மேல் வைத்த ஆழமான விசுவாசம். ஈசாக்கை பலியிட துணிந்த அந்த இடத்தில் தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் செய்தார். நாமோ இன்று தேவனுக்கும் நமக்கும் இடையில் தடையாக இருக்கும் பாவங்களையும் சிற்றின்பங்களையும் வீணான காரியங்களையும் கூட விட்டுவிட சில நேரங்களில் தயங்குகிறோம். விசுவாசம் என்பது பிடித்துக் கொள்வது மட்டுமல்ல, தேவனுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பதும் தான். தேவன் நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த அர்ப்பணிப்பு அவசியம். அவர் நம்மை மன்னிக்கவும் புதுப்பிக்கவும் ஒரு புதிய வாழ்க்கையை தரவும் ஆயத்தமாய் இருக்கிறார். வாருங்கள், சிங்கத்தை போன்ற தைரியத்தோடும் விடியற்கால வெளிச்சத்தை போன்ற பிரகாசத்தோடும் அவருடைய நீதியில் ஒவ்வொரு நாளும் நடப்போம். நம் வாழ்வு அவருடைய மகிமையை உலகிற்கு பிரதிபலிக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.